இது பருதியூடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். மட்டக்களப்பு ஏறாவூர் ஓட்டுப்பள்ளி அருகாமையிலுள்ள பழைய பாடசாலை ஒன்று அமைந்துள்ள காணியில் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அகழ்வு பணி விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் ஆகியோரின் பலத்த பாதுகாப்பு மத்தியில் இடம்பெற்றுள்ளது. ஊர்காவல் படை வீரர் ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வாளியொன்றில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதம் என சமூக வலைத்தளங்களிலும் பகிரப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஆயுதங்கள் சஹ்ரானுடைய ஆயுதமா அல்லது ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதமா என்ற சந்தேகம் புலனாய்வு துறையினரிடம் வெளிப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய பழைய வாக்குமூலங்கள் போன்றவை மற்றும் ஈஸ்டர் தாக்குதலுக்கான தொடர்புக்கு வரியாக இப்போது புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருவதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாதாள உலகத்திலும் போதைப்பொருள் கடத்தலிலும் ஈடுபட்டதாக மக்கந்துரே மாதூஸ் அம்பலப்படுத்திய 80 அரசியல்வாதிகளின் பட்டியல் கோட்டா காலத்தில் மறைக்கப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. அவர் காவல்துறை காவலில் இருந்தபோது மர்மமாக தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் அந்த அரசியல்வாதிகள் எவருக்கும் எதிராக இந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை. முந்தைய அரசாங்கங்களில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் பற்றிய பல தகவல்களை மத்துரே மாதூஸ் வெளிப்படுத்தியிருந்தார். காவல்துறை இதை அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களுக்கும் அவ்வப்போது காவல்துறை ஊடக பேச்சாளர் மூலமாகவும் வழங்கியிருந்தது. துபாயில் ஹோட்டல்கள் மற்றும் நாட்டின் பெரிய சொத்துக்கள் மாகந்துர மாதூசிக்கு சொந்தமானவை எனவும் அப்போது காவல்துறை அதிகாரப்பூர்வமான ஊடகங்களுக்கும் தெரிவித்தது. சொத்து பறிமுதல் செய்யப்பட்டதா அல்லது கண்டுபிடிக்கப்பட்டதா என்பது காவல்துறையினரால் பின்னர் வெளியிடப்படவில்லை. மாதூஸ் கொலை செய்யப்பட்டதன் மூலம் சொத்து எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மேற்கு மாகாணத்திற்கு பெரிய அளவிலே போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒரு அரசியல்வாதி குறித்து மாதூஸ் குற்றவியல் புலனாய்வுத்துறைக்கு நீண்ட காலத்திற்கு முன்னர் தகவல்களை கூட வெளியிட்டிருந்தார். அந்த அரசியல்வாதி மாநகர சபையிலிருந்து விலகி மாகாண சபைக்கும் அங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கும் உயர்ந்து பின்னர் இராஜாங்க அமைச்சர் பதவியை வகித்தார். மாதூஸால் அம்பலப்படுத்தப்பட்ட பல அரசியல்வாதிகளை இந்த அரசியல்வாதிகள் உட்பட கைது செய்யப்பட்ட குற்றப்புலனாய்வுத்துறை தயாராக இருந்த போதிலும் அப்போதைய நல்லாட்சி அரசாங்கத்தின் கவிழ்ப்புடன் அந்த விசாரணைகள் முடங்கின. இதற்கு முக்கிய காரணம் குற்றப்புலனாய்வுத்துறையினுடைய தலைவர்கள் மாற்றப்பட்டதேயாகும். அப்போது தற்போதைய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மூத்த டிஐஜி ரவி செனவிரட்ன குற்றப்புலனாய்வுத்துறையின் தலைவராக கடமையாற்றினார். அப்போது குற்றப்புலனாய்வுத்துறையின் பணியாளராக இருந்த மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபயசேகர இன்னும் குற்றப்புலனாய்வுத்துறையின் பணியாளராக பணியாற்றி வருகிறார். தேர்தல்களுக்கு பணம் எவ்வாறு வழங்கப்பட்டது, எவ்வாறு செலவிடப்பட்டது, அரசியல்வாதிகளுக்கு கட்டிடங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன, வணிகங்கள் தொடங்க அவர்கள் எவ்வாறு ஆதரவளித்தனர் மற்றும் அரசியல்வாதிகள் மூலம் போதைப்பொருள் வலையமைப்பின் கருப்பு பணம் எவ்வாறு வெள்ளையாக்கப்பட்டது என்பது குறித்து மாதூஸ் வெளிப்படுத்தியிருந்தார். மாகந்தர மாதூஸ் துபாயில் இருந்து அந்த நாட்டின் போதைப்பொருள் வலையமைப்பை நடத்த தொடங்கினார். பாதாள உலகத்தின் பிதாமகன் என அழைக்கப்படும் மாதூஸ் அவருக்கு ஏராளமான அரசியல்வாதிகளின் ஆதரவும் கிடைத்தது. அதே நேரத்தில் அவர் பணத்தை முதலீடு செய்த ஒரு வாகன வாடகை நிறுவனத்தின் பிரதமர் ஆதரவின் கீழ் தரையிறக்கப்பட்டது. மாகந்துர மாதூஸின் கருப்பு பணத்தை நம்பியிருந்த அரசியல்வாதி இதன் பின்னணியில் இருந்ததாக புலனாய்வு அமைப்புகள் தகவல் வெளியிட்டுள்ளன. மாதூஸ் துபாயில் கைது செய்யப்பட்டதற்கு முன் இவை நடந்ததாகவும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக February 5, 2019 அன்று மாகந்துர மாதூஸ் துபாயில் கைது செய்யப்பட்டார். அவருடைய மகளின் பிறந்தநாள் விழா நடைபெற்ற ஹோட்டலில் துபாய் காவல்துறை அவருடைய 31 இலங்கையர்களையும் கைது செய்தது. அவர்களில் பிரதான பாதாள உலக குற்றவாளிகளான கஞ்சிப்பா இம்ரான், ரோட்டுமா அமிலா மற்றும் பலர். தந்தை மகன் பாடகர் இரட்டையர், ஒரு நடிகர், ஒரு சிறை அதிகாரி மற்றும் பல்வேறு துறையை சேர்ந்தவர்களும் இதில் அடங்குவார்கள். அவர்களில் பலர் பல விருது விழாக்களுக்காக இலங்கையிலிருந்து துபாய்க்கு பயணம் செய்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகந்துர மாதூஸின் அந்த குழுவையும் இலங்கைக்கு நாடு கடத்தவோ அல்லது ஒப்படைக்கவோ கூடாது என துபாய் அதிகாரிகள் ஆரம்பத்தில் முடிவு செய்திருந்தாலும் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐரோப்பிய நாடு தலைவர்களுடனும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அந்த முடிவு மாற்றப்பட்டது. இந்த கலந்துரையாடலின் நீட்சியாக அப்போதைய வெளி உறவுத்துறை அமைச்சர் திலக் மாரப்பன உட்பட
அரசியல்வாதிகள், சட்டமா அதிபர் அதிகாரிகள் குழு அபுதாபிக்கு சென்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகளை சந்தித்து அதன்படி துபாய் அதிகாரிகள் காவலில் உள்ள இலங்கை சந்தேக நபர்களை ஒவ்வொன்றாக நாடு கடத்த நடவடிக்கை எடுத்தார்கள். மாகந்துர மாதூஸ் நாடு கடத்தப்பட்ட நேரத்தில் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் துபாய்க்கு சென்று அவரை மீண்டும் அழைத்து வந்தார்கள். மாகந்துர மாதூஸ் மே 5, 2019 அன்று இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வுத்துறையின் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். அங்குதான் அரசியல்வாதிகள் மற்றும் அவருடைய சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் கூட வெளிப்படுத்தப்பட்டன. அரசியல்வாதிகளை தவிர மாதூஸ் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிறை அதிகாரிகள் உட்பட பல அரச அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் வெளிப்படுத்தப்பட்டன. தேர்தலின் நல்லாட்சி அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதன் மூலம் மாதுந்திர மாதூஸ் வெளிப்படுத்தப்பட்ட அரசியல்வாதிகள், காவல்துறையினர்கள், அதிகாரிகள், தொழிலதிபர்கள், அரசியல் அதிகாரிகள், அரச நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் சொத்து குறித்து நடத்தப்பட்ட விசாரணைகள் எதுவுமே தற்சமயம் கண்டறியப்படவில்லை. குற்றப்புலனாய்வுத்துறையின் காவல்துறையில் இருந்த மாதூஸ் 2020 அக்டோபர் 16 அன்று அருகிலே கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டார். உயர் உத்தரவின் பேரில் இது நடந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு 24 மணி நேர காவலுக்கு எடுத்த பின்னர் கொட்டிகாவத்தை 10 கிலோ ஹெரோயின் அல்லது அதுபோன்ற போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மாதூஸின் தகவலின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. மாதூஸின் தகவலின் பேரில் ஒரு தொகை போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில், ஆனால் 18 மாதங்கள் குற்ற புலனாய்வு துறை வைக்கப்பட்ட பின்னரும் அது வெளிப்படுத்தப்படவில்லை எனவும், பின்னர் 19ஆம் தேதி இரவு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மாளிகாவத்தையில் மேலும் 22 கிலோ போதைப்பொருள் 10வது மாடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் மாதூஸ் தெரிவித்திருந்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் இவருக்கு பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மாதூஸ் துபாய்க்கு சென்றபோது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ள நிலம் குடிசைகள் மற்றும் சேரிகளால் சூழப்பட்டதாகவும், இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டதாகவும், மாதூஸ் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு சென்றதில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் 10வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் போதைப்பொருள் இருப்பதாக மாதூஸ் வெளிப்படுத்தியிருந்தார். மாதூஸின் தகவலின் அடிப்படையில் வீட்டை கண்டுபிடிக்க சென்றபோது அடையாளம் தெரியாத ஒருவர் கை விலங்குடன் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாகவும், மாதூஸை அணுகி தலையில் சுட்டுவிட்டு தப்பி சென்றதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். அன்றிரவு மாதூஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டதை கொழும்பு குற்றவியல் பிரிவு 2 அல்லது 3 அதிகாரிகள் மற்றும் ஒரு காவல்துறை தலைவர்கள் மட்டுமே அறிந்திருந்தார்கள் என்ற போதிலும், மாதூஸ் கட்டடத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது ஆயுதமேந்திய காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் மாதூஸ் சுட முடிந்ததா என்பது இன்னும் சந்தேகமாக உள்ளதாகவும், இதுவரை சுட்டவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. மாதூஸின் மர்மமான மரணத்துடன் போதைப்பொருள் வலையமைப்பின் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் ஏனையோர் சுதந்திரமாக சுவாசித்து வருவதாகவும், கருப்பு பணத்திலிருந்து மாதூஸ் சம்பாதித்த கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் குற்றப்புலனாய்வுத்துறை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சகத்தின் செயலாளர் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மாதூஸிடம் விசாரணைகள் நடாத்திய 2 அதிகாரிகள் மற்றும் அவரை நன்கு அறிவார்கள் எனவும், இந்த தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களையும், அது மட்டுமல்லாமல் இவர்கள் பற்றியதொரு விசாரணையையும் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.